பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளிடத்தில் ஒரு அழகான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்கிட்ட வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. எப்போ தெரியுமா? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும். நீங்கள் இருக்கிற எந்த ஸ்தலமாக இருக்கட்டும், நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலமாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வீட்டிலையா இருக்கட்டும், நீங்கள் இருக்கிற எந்த இடத்துல ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை அறியாத அநேகம் பிள்ளைகள் நம்மளோடு உண்டு. அநேக கஷ்டத்தோடு இருக்கிற அநேகம் பிள்ளைகள் நமக்கு தெரிந்தவர்கள் உண்டு. அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். அவர்களுக்காக நம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் ஏறெடுக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலங்களையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பார்க்குற மற்றவர்களிடத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது, ஆண்டவருடைய நாமத்தை அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கும்போது, உங்கள் இடத்துக்கு ஆண்டவர் வந்து உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் ஜெபிச்சா அவங்களுக்கு அற்புதம் நடக்குமா? நான் கேட்டால் ஏசப்பா தருவாங்களா? அவங்களுக்காக நான் கேட்டால் ஆண்டவர் தருவாரான்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இவங்களோட கடவுள் எனக்கு செஞ்சாருன்னு சொல்லி உங்களை கொண்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் விதத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்ம மற்றவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது நம்முடைய தேவைகள் எல்லாம் தானாக ஆண்டவர் சந்திப்பார். நமக்காக ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவருடைய நாமத்தை எல்லா இடத்துலையும், நீங்கள் இருக்கிற எல்லா இடத்துலையும் பிரஸ்தாபப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.